கே. பாக்யராஜ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் திரைப்பயணம் இதோ ஆரம்பகால வாழ்ச். ஜனவரி 7, 1953 அன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் பிறந்தார். இவரது இயற்பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். பொருளாதார சூழல் காரணமாக கல்வியை பாதியில் நிறுத்திய அவர் சென்னைக்கு வந்து திரைத்துறையில் நுழைய போராடினார். தொடக்க காலத்தில் ரிக்ஷா இழுப்பவராகவும் சர்க்கஸ் கோமாளியாகவும் கூட பணியாற்றியுள்ளார். திரைப்பட பயணம் உதவி இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகச் சேர்ந்த பாக்யராஜ் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்களில் பணியாற்றினார். நடிகராக அறிமுகம். பாரதி ராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் 1979 படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். திரைக்கதை மன்னன். நகைச்சுவை, யதார்த்தம் மற்றும் சமூக கருத்துக்களை உள்ளடக்கிய இவரது திரைக்கதை பாணி தனித்துவமானது. சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் முந்தானை முடிச்சு, தூரல் நின்னு போச்சு, மௌன கீதங்கள், சின்ன வீடு என பல வெற்றி படங்களை கொடுத்தார். பன்முகத்தன்மை. இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையாளராக திகழ்ந்தார். பாக்யா என்ற வார இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். தனிப்பட்ட வாழ்க்கை. பாக்யராஜ் முதலில் நடிகை பிரவீணாவை மணந்தார். அவர் 1983 உடல்நலக்குறைவால் காலமானார். பின்னர் நடிகை பூர்ணிமா ஜெயராமை 1984 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சாந்தனு மற்றும் சரண்யா என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். இறுதி காலம். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கலைஞனான கே. பாக்யராஜ் ஜூன் 27, 2026 அன்று தனது 73வது வயதில் இதய நிறுத்தம் காரணமாக காலமானார். கே. பாக்யராஜின் திரைப்பயணம் மற்றும் வாழ்க்கை. இந்த வீடியோ கே. பாக்யராஜின் ஆரம்பகால போராட்டங்கள் முதல் திரைத்துறையில் அவர் அடைந்த உச்சம் மற்றும் அவரது படைப்புகளின் சிறப்புகளை விரிவாக பதிவு செய்கிறது.